அருப்புக்கோட்டை முத்துப்பாண்டி உதவி பண்ணாங்கல்ல. சுதாக்கா எப்படின்னு இருக்காங்க? இப்போ அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி வாங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி செல்வி அக்கா. இவங்களும் அவங்களோட சார்பா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. 1000 ரூபாய் கையில வச்சிருக்காங்க. வாங்க நம்ம பைசா கொடுப்போம், அவங்க எப்படி இருக்கான்னு பாப்போம். இதான் அவங்களோட மாமியாரு உதய துணை இவங்கதான். அக்கா தான் இருக்காங்க. அக்கா சுதாக்கா இப்ப எப்படி இருக்கீங்க? அதாவது உங்களுக்காக உதவி செய்ய எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான மக்கள் கடவுள் போல பல நாடுகள்ல, பல மாநிலங்கள்ல, பல மாவட்டங்கள்ல இருக்காங்க. இந்த செல்வி அக்காவும் இவங்க 1000 ரூபாய் தருவாங்க. இது மாதிரி நம்ம 1000 ரூபாய் தந்தாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு அவங்களோட சார்பா கடவுள் அவங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பா. ஏன்னா உங்களை மனம் இறங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது கடவுள் கொடுக்கறதுக்கு சமம். இது ஐயமாக அக்கா இருக்காங்க. எல்லாருமே நாங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது அவங்க இப்ப பேச முடியாத சூழல்ல இருக்காங்க. இப்ப இவங்க வீட்டுக்காரர் இறந்து இப்ப 10 நாள் தான் ஆகுது. லாஸ்டா பிறந்த குழந்தையும் இறந்துட்டு 3வது குழந்தை பிறந்த பிறகு இவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. எவ்வளவு பிளட் ஏத்தனாலும் இவங்களுக்கு 4 பாயிண்ட்லயே இருக்கு. அதனால இவங்க மருத்துவ செலவுக்கும் இவங்களோட 2 பெண் குழந்தைகளுக்கும் நம்ம யூடியூப் சேனல் மூலியமா உதவி கிடைச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நானும் எங்களால முடிஞ்ச உதவியை நாங்களும் பண்ணுவோம். நான் சிவலப்பரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். ஆனா என்னால முடிஞ்ச உதவி நானும் பண்ணுவேன். மக்களாகி அவங்களும் செய்யணும்னு நான் கரங்குப்பி வேண்டிக்கிறேன். கண்டிப்பா மக்கள் எல்லாருமே செய்வாங்க, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அக்காவுக்கு உதவி செய்யற இந்த ஒரு துளி செகண்ட்ல வந்து செல்வி அக்காவோட மனசு இறங்கி 1000 ரூபாய் அந்த இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க மருத்துவ செலவுக்கு தான். இது போக அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன உண்டோ விவசாய மக்களுக்கு கொடுக்கும் போது அதை இவங்களுக்கே செய்வோம். இது போன்ற எத்தனையோ எண்ணிலடங்காத மக்கள் வந்து கஷ்ட சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகளை வந்து செய்வோம். கஷ்டம், வலி, வேதனை, துன்பம், துயரம் அனைத்தையும் நாம் போக்குவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.